வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. தலை பாரமா இருக்கு, மூக்கடைச்சிருக்கு, ஒரு வேலையும் ஓடல. இந்த சைனஸ் பிரச்சனை வந்துட்டா அந்த நாள் மொத்தமும் போன மாதிரி தான். ஆமா. அதுவும் இது சாதாரண சளி மாதிரி 2 நாள்ல போறதும் இல்ல. சிலருக்கு மாச கணக்குல, வருஷ கணக்குல கூட ஒரு தொடர் தொந்தரவா மாறிடும். நம்மளோட ஆற்றலையே உறிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடி நீங்க அனுப்புன மூலங்கள்ல அண்டம் குரல் அப்படின்னு ஒரு வழிகாட்டி கிடைச்சது. இது ஏதோ மாத்திரை மருந்து பத்தி பேசல. ஆனா நம்ம உடம்புல தேங்கி போன சளிய வெளியேத்துறதுக்கு ஒரு முழுமையான படிப்படியான செய்முறைய சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சடங்கு மாதிரி. நீங்க சடங்குன்னு சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா, இது வெறும் செய்முறைய மட்டும் சொல்லாம, ஒவ்வொரு படிக்கும் பின்னால இருக்கிற காரணத்த விளக்குது. நம்ம உடம்ப எப்படி கவனிக்கணும், சுவாசத்தை எப்படி கையாளணும்னு ஒரு ஆழமான புரிதல குடுக்குது. ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த மூலத்தோட மொழியே ரொம்ப தெளிவா, அழகா இருக்கு. யாருக்கும் புரியிற மாதிரி விளக்கமா சொல்லணுங்கிற நோக்கத்தோட எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம உடம்போட பேசுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாமா? சரி, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம எங்கிருந்து தொடங்கணும்? முதல் கட்டம் என்ன? முதல் கட்டம் ரொம்பவே எளிமையான, ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம். தயார்படுத்துதல். அதாவது, இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளையும், நம்ம சூழலையும் எப்படி தயாரா வச்சுக்கணுங்கிறது தான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இடத்தை தேர்வு செய்யறத பத்தி சொல்லியிருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, நாம ஒரு யோகா கிளாஸ்லயோ இல்ல பொது இடத்துலயோ உட்கார்ந்து இத செய்யறோம்னு வச்சுக்கலாம். சளி வெளியே வர ஆரம்பிச்சா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தோணும். சரியா சொன்னீங்க. அந்த சங்கடமே நம்மள முழுமையா இந்த பயிற்சியில ஈடுபட விடாது. அதனால தான் இந்த வழிகாட்டி ரொம்ப பிராக்டிக்கலா உங்க வீட்ல ஒரு வாஷ் பேசினுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லுது. அப்பதான் எந்த தயக்கமும் இல்லாம முழு கவனத்தோட தேங்கி இருக்கிற சளிய வெளியேத்த முடியும். அது மட்டும் இல்ல, உட்காரும் நிலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. முதுகெலும்பு நேரா இருக்கணும், வெறும் வயிறுல செய்யணும்னு. இது பொதுவா சுவாச பயிற்சிகளுக்கு சொல்றது தான். ஆனா இதுல இன்னொரு நுணுக்கமான விஷயமும் இருக்கு. சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆமா, இது நம்மள பலரும் கவனிக்காத ஒரு சின்ன விஷயம். பயிற்சியின் போது வெளியேற சளி நம்ம கையில பட வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே காய விட்டா என்ன ஆகும்னு இது விளக்குது. அந்த சளியில இருக்கிற கழிவுகள் நம்ம தோல்ல ஒருவித எரிச்சலையோ அரிப்பையோ உண்டாக்கலாம். சிலருக்கு தோல் உரியும் தன்மை கூட வரலாம். அட ஆமா இல்லையா? நாம கிருமிகள் மூக்குக்குள்ள இருக்குன்னு தான் யோசிப்போம். ஆனா அது நம்ம கைக்கு வந்த பிறகும் ஆக்டிவா இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். இது ஒரு நல்ல பாதுகாப்பு குறிப்பு. அதனால தான் பக்கத்திலே ஒரு துண்டு, கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அப்பப்போ கைகளை சுத்தப்படுத்திக்கணும்னு இது வலியுறுத்துது. ஆக, சரியான இடம், சரியான உடல்நிலை, சரியான சுகாதாரம், இந்த 3 சேர்ந்தது தான் முதல் படி. இதுவே உடலுக்கு நாம கொடுக்கிற ஒரு சமிகனை. நான் உன்னை கவனிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ நாம சரியான இடத்துல, சரியான மனநிலையில, சுத்தமான கைகளோட உட்கார்ந்தாச்சு. உடம்பு தயார். அடுத்ததா உள்ளுக்குள்ள இறுகி போன அந்த சளியை இழக்கிறதுக்கு இந்த வழிகாட்டி என்ன சொல்லுது? இப்போ நாம செயல்முறைக்குள்ள போறோம். 2ஆம் கட்டம், ஆவி பிடித்தல். ஆனா இது நம்ம வழக்கமா செய்யற மாதிரி இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தோட செய்ய வேண்டிய ஒரு செயல். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணீர், கொஞ்சூண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் தட்டுன கிராம்பு, ஏலக்காய். எல்லாம் நம்ம சமையலறையில இருக்கிறது தான். ஆமா, பொருட்கள் எளிமைதான். ஆனா செய்முறை தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த மூலத்துல இத ரொம்ப கவனமா விளக்கியிருக்காங்க. இது வெறும் போர்வைய மூடிட்டு ஆவி பிடிக்கிறது இல்ல. அப்படியா? அப்ப எப்படி செய்யணும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முதல்ல உங்க வயித்துல இருக்கிற பழைய காற்ற வாய் வழியா முழுசா வெளியேத்தணும். ஒரு பெரிய பெருமூச்சு விடுற மாதிரி. இது உடம்ப தளர்த்தி அடுத்த கட்டத்துக்கு தயார் செய்யுது. ஓகே, உடம்ப ரீசெட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் மூக்கு வழியா அந்த ஆவிய மெதுவா உள்ள இழுத்து வாய் வழியா வெளியே விடணும். ஜஸ்ட் ஒன்ஸ். இது ஒரு அறிமுகம் மாதிரி. ஒரே ஒரு தடவை தானா? சரி, இதுக்கப்புறம் தான் அசல் விஷயமே இருக்கு போல. ஆமா, இப்போதான் அந்த நுட்பமான பகுதி வருது. மாற்று நாசி ஆவிப்படுத்தல். நாம பிராணாயாமம் செய்யற மாதிரி வலது கை ஆள்காட்டி விரலால வலது மூக்க அடைச்சுக்கிட்டு இடது மூக்கு வழியா மட்டும் ஆவிய உள்ளே இழுக்கணும். அப்புறம் இடது மூக்க அடைச்சுக்கிட்டு வலது மூக்கு வழியா உள்ளே இழுக்கணும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. வலது மூக்க மூடி இடதுல இழுக்கணும், அப்புறம் மாத்தி, நான் சாதாரணமா ஒரு துண்டை போட்டு மொத்தமா ஆவி பிடிச்சா போதாதா? இது உண்மையிலே அந்த அளவுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துமா?
அருமையான கேள்வி. இதுதான் இங்க இருக்கிற சூட்சமமே. நம்ம சைனஸ் குழிகள்ங்கிறது நேரா இருக்கிற ஒரு பைப் மாதிரி இல்ல. அது முக எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஒரு சிக்கலான வளைவுகள் நெளிவுகள் நிறைஞ்ச ஒரு அமைப்பு. நாம பொதுவா ஆவி பிடிக்கும்போது அந்த சூடான காத்து முக்கிய பாதையில மட்டும் போயிட்டு வரும். ஆமா, அது சரிதான். ஆனா இப்படி ஒவ்வொரு நாசியா மாத்தி மாத்தி செய்யும்போது நாம ஒருவித அழுத்தத்தை உருவாக்குறோம். அந்த அழுத்தம் ஆவிய எல்லா சின்ன சின்ன மூளை முடுக்குகளுக்கும் கொண்டு சேர்க்குது. எங்கெல்லாம் சளி இறுகி கெட்டியா ஒட்டிட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த மூலிகை கலந்த ஆவி அதை இழக்குது. இது ஒரு டார்கெட்டட் அப்ரோச். பொதுவா செய்யறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்ப இது சைனஸ் குழிகளை ஒரு பிரஷர் வாஷ் பண்ற மாதிரி ஒரு டெக்னிக்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல இன்னொரு படியும் இருக்கு. வாய் வழியா ஆவியை இழுத்து மூக்கு வழியா வெளியே விடுறது. இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா பழக்க பழக்க வந்துரும்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது தொண்டை பகுதியில இருக்கிற சளியையும் இழக்க உதவும். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இத தினமும் செய்யலாமா? கூடவே கூடாது. அங்கதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது. இந்த முறைய வாரத்துக்கு 2 தடவைக்கு மேல செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகப்படியான சூடு மூக்கோட உள்பகுதியில இருக்கிற ஈரப்பதத்தை குறைச்சு வறட்சியை ஏற்படுத்திடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தான். ரொம்ப சரி. அப்போ ஆவி பிடிச்சு சளிய நல்லா இலக்கியாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இத நாடி சுத்தி, அதாவது மாற்று நாசி சுவாச பயிற்சி பத்தினது. ஆனா இந்த மூலத்துல அதை எப்படி செய்யணுங்கிறத விட என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு 6 நுணுக்கங்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க. ஆமா, இதுதான் இந்த வழிகாட்டியோட ஆன்மானே சொல்லலாம். ஏன்னா இங்கதான் இது ஒரு உடற்பயிற்சியிலிருந்து ஒரு தியான நிலைக்கு மாறுது. இது வெறும் சுவாச பயிற்சி இல்ல, நம்ம உடம்போட நாம நடத்துற ஒரு உரையாடல். முதல் நுணுக்கமே ரொம்ப ஆழமா இருக்கு. வேகம் வேண்டாம். ஆவி பிடிச்ச சூட்டுல வேக வேகமா மூச்சை இழுத்தா மூக்குக்குள்ள புண்ணாயிடும்னு எச்சரிக்கிறாங்க. உங்களால எவ்வளவு மெதுவா செய்ய முடியுமோ அதுவே சரியானதுன்னு சொல்றாங்க. இதுல ஒரு தத்துவமே இருக்கு. நாம எப்பவுமே ஒரு அவசரத்துல இருக்கோம். எதையாவது சீக்கிரம் சரி பண்ணிடணும்னு நினைக்கிறோம். ஆனா உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்க அதுக்கு நேரம் தேவை. அந்த நேரத்தை நாம கொடுக்கணும். 2வது நுணுக்கம் இதோட தொடர்புடையதுதான். கணக்கு வேண்டாம். ஆமா, பல பிராணாயாம முறைகள்ல இத்தனை செகண்ட் மூச்சை இழு, இத்தனை செகண்ட் அடக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி வினாடிகளை எண்றது ஒருவித பதற்றத்தை உருவாக்கும். அதனால அதை முழுசா தவிர்த்திடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். கணக்கு போட்டாலே மனசுல ஒரு இலக்கு வந்துடும். நான் 10 செகண்ட் மூச்சு அடக்கணும்னு நினைச்சாலே அது ஒரு வேலையா மாறிடும். ஆனா இங்க நோக்கம் அதில்ல, உடம்ப ரிலாக்ஸ் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு உடற்பயிற்சி என்பதை விட ஒரு தியானம் போன்ற கவனமான செயல்பாடு. உடலோடு உரையாடுவது போல. அடுத்தது கவனத்தை எங்க வைக்கணுங்கிறது. அனலை உணர்தல். மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த காத்தோட வெப்பத்தை, அதாவது அனலை மூக்கோட மேற்பகுதியில புருவ மத்திக்கு கீழே உணரணுமா. நம்ம முழு கவனமும் அங்கதான் இருக்கணும். இது மனதை ஒருமுகப்படுத்த ரொம்ப உதவும். இது ரொம்ப ஆழமான ஒரு டெக்னிக். கவனம் சிதறும்போது அதை மறுபடியும் சுவாசத்துக்கே கொண்டு வர இது ஒரு கருவி மாதிரி. 4வது நுணுக்கம் ரொம்பவே பிராக்டிக்கலானது. பயிற்சியின் போது இழகிய சளி தொண்டக்குள்ள இறங்குறத உணர்ந்தா அது முழுங்கிடக்கூடாது. அது உடலோட கழிவு. அதனால உடனே எழுந்து போய் வெளியே துப்பிடணும். சரி, இந்த 4மே ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னும் 2 நுணுக்கங்கள் இருக்கே, அது என்ன? 5வது சுவாசத்தோட ஆழத்தை பத்தினது. வயிற்று சுவாசம். நம்மளோட நிறைய பேர் மார்பு வரைக்கும் தான் சுவாசிப்போம். ஆனா முழுமையான சுவாசம்ங்கிறது மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு தானா வெளியே வரணும். இது நம்ம உதரவிதானத்தை, அதாவது டயாஃப்ரம முழுமையா பயன்படுத்துறதுக்கான அறிகுறி. இது நம்ம உடம்புக்குள்ள போற ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும். இந்த வழிகாட்டி அதை ரொம்ப இயல்பா செய்ய சொல்லுது. நம்மளோட இயல்பான சுவாசமே அதுதானே. குழந்தைகள் அப்படித்தானே சுவாசிக்கும். நாம வளர வளர பதற்றம், மன அழுத்தம் காரணமா மார்பு சுவாசத்துக்கு மாறிடுறோம். இது நம்மள இயல்பு நிலைக்கு திருப்புற ஒரு முயற்சி மாதிரி இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. 6வது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அறிவுரை. வயசானவங்க இல்ல உடல் பலவீனமா இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யும்போது மூச்சை அடக்கிறது, உடம்ப வருத்திக்கிறது மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது. அவங்களால எவ்வளவு எளிமையா இயல்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும்னு இது அறிவுறுத்துது. ஆக இந்த 6 நுணுக்கங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு இயந்திரத்தனமான செயல் இல்லைன்னு நல்லா புரியுது. ஒவ்வொரு நொடியும் நம்ம உடலையும்
சுவாசத்தையும் கவனிச்சு ரொம்ப மென்மையா அன்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, நான் என் உடம்ப சரி செய்ய போறேங்கிற அகந்தையான மனநிலையில இருந்து என் உடம்பு தன்னைத்தானே சரி செய்ய நான் உதவ போறேங்கிற ஒரு பணிவான மனநிலைக்கு நம்மள அது கொண்டு வருது. சரி, இந்த பயிற்சிகளெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ அந்த இலகிய சளியெல்லாம் எப்படி வெளியேறும்? உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இத பத்தியும் அந்த மூலத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கழிவுகள் வெளியேற 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, மூக்கு வழியா சளி அதிகமா வெளியேறலாம். இன்னொன்று, சிலருக்கு மலம் வழியாவும் வெளியேறலாம். இத பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. இது உடலோட இயற்கையான சுத்திகரிப்பு செயல்முறை தான் அது உறுதியளிக்குது. இது ஒரு நல்ல தெளிவுபடுத்தல். ஏன்னா திடீர்னு உடம்பிலிருந்து கழிவுகள் அதிகமா வெளியேறுனா சிலருக்கு இது ஏதோ தப்பா நடக்குதோன்னு ஒரு பயம் வந்துடும். நிச்சயமா. ஆனா பயப்பட வேண்டாம்னு சொன்ன அதே வழிகாட்டி, எப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும், எப்ப மருத்துவரை பார்க்கணுங்கிற ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது. இதுதான் இந்த வழிகாட்டியோட நேர்மைனே சொல்லலாம். ஆமா, சுய மருத்துவத்தோட எல்லையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்க மூலத்துல இந்த படத்துல காட்டின மாதிரி வெளியேற சளி வெறும் தண்ணி மாதிரி இல்லாம அடர்த்தியான பச்சை இல்லைன மஞ்சள் நிறத்துல கட்டியா இருந்தா அதுக்கு மருத்துவ மொழியில பியூருலன்ஸ்னு பேரு. இது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாக்டீரியா தொற்று இருக்குன்றதுக்கான முக்கியமான அறிகுறி. ஓ, அப்போ அது வெறும் சாதாரண சளி இல்ல, உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதேதான். அதோட சேர்த்து கடுமையான தலைவலி, காய்ச்சல் மாதிரி அறிகுறிகளும் இருந்தா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே மருத்துவரை பார்க்கணும்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது ஏதோ இயற்கை வைத்தியம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லாம தன்னோட எல்லைய தெரிஞ்சு ரொம்ப பொறுப்பா எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வழிகாட்டியோட நம்பகத்தன்மையையே அதிகரிக்குது. எந்த புள்ளி வரைக்கும் நாம வீட்ல முயற்சி செய்யலாம், எப்போ ஒரு நிபுணரோட உதவியை நாடணும்னு தெளிவா கோடு போட்டு காட்டுது. ஆமா, நம்ம உடம்பு கொடுக்கிற அறிகுறிகளை சரியா புரிஞ்சுக்க கத்துக்கணும். இந்த எச்சரிக்கை அந்த புரிதலை நமக்கு கொடுக்குது. ஆக, அண்டம் குரல்ங்கிற இந்த மூலத்திலிருந்து சைனஸ் பிரச்சனைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியை நாம் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். சரியா தயாராகிறதுல ஆரம்பிச்சு நுணுக்கமான ஆவி பிடிக்கிற முறை, கவனத்தோட செய்ய வேண்டிய சுவாச பயிற்சி, கடைசியா எப்ப மருத்துவரை பார்க்கணுங்கிற தெளிவான எச்சரிக்கை வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் சளிய வெளியேற்றுற முறை மட்டும் இல்ல, நம்ம உடம்பையும் சுவாசத்தையும் ஆழமா கவனிக்க கத்துக் கொடுக்கிற ஒரு பயிற்சி இது. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம உடம்போட தேவைகளையும் எச்சரிக்கைகளையும் கவனிச்சு செயல்பட இது வழிகாட்டுது. ஒரு விதத்துல இது சுய அன்பின் ஒரு வடிவம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த வழிகாட்டில சொல்லப்பட்டிருக்கிற சுவாச பயிற்சிகள், அதாவது வேகம் இல்லாம கணக்கில்லாம சுவாசத்தோட வெப்பத்தை உணர்ந்து செய்யறது, இது சைனஸ் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு கொடுக்குமா, இல்ல நம்மளோட மன அமைதிக்கும் இந்த அவசர உலகத்துல சிதறி போற நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் இதுல மறைமுகமான வழிகள் இருக்குமா? இந்த முழு செய்முறையுமே நம்ம கவனத்தை வெளியிருந்து உள்ளுக்குள்ள திருப்புற ஒரு பயிற்சி தான். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இது சைனஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட சிதறிய மனசுக்குமான மருந்தா இருக்குமோ? இது அண்டம் குரல். நன்றி.